ஓகே வரேன் மேடம். வாங்க. ஹாய் அகிலா. ராஜி வா 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 வா. உட்கார் ராஜி. இரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகிலா. எனக்கா? ஆமா. எனக்கு எதுக்கு கங்க்ராட்ஸ்? என்ன அகிலா இப்படி கேட்டுட்ட? பெல்ஜியம் ப்ராஜெக்ட நீ வெற்றிகரமா முடிச்சிட்டங்கறத பத்தி தான் இப்போ எல்லா தொழிலதிபர்களும் உன்னை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட நான் பாராட்ட கூடாதா? உன்னோட இந்த வெற்றிக்கு பரிசா நான் கிஃப்ட் ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். குடுப்பா. மேடம். நீ போ. ஓகே மேடம். இந்தா வாங்கிக்கோ. இத என்னால வாங்கிக்க முடியாதுன்னு சொல்றேன். என்னாச்சு அகிலா? ஏன் கிஃப்ட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன்னா இந்த வெற்றிக்கு நான் சொந்தக்காரி இல்ல. என்ன சொல்ற? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா இந்த வெற்றிக்கு சொந்தக்காரி, உரிமையுள்ளவ பார்வதி தான். பார்வதியா? ஆமா ராஜி. இந்த ப்ராஜெக்ட அவளால செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்புன்னு பார்வதி செஞ்சு முடிச்சு காட்டிட்டா. உன்னோட பாராட்டும் பரிசும் உண்மையா உழைச்சவங்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கிஃப்ட நீயே உன் கையால பார்வதி கிட்ட கொடுத்துரு. அருண், பார்வதிக்கு போன் பண்ணி உடனே ஆபீஸ்க்கு வர சொல்லு. இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுறேம்மா. அருண் ஒரு நிமிஷம் இரு. ராஜி, இது யார் தெரியுதா? யாரு? அருண், என் 2வது பையன். அப்படியா? ஹாய் அருண். ஹாய் ஆண்டி. ஆண்டி நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க. அம்மா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போ. வரேன் ஆண்டி. உட்காரு ராஜி. உட்காரு. யார் மாமா போன்ல? அருண் தான் கால் பண்றான். சொல்லு அருண். ப்ரோ அண்ணியை உடனே கிளம்பி ஆபீஸ் வர சொல்லு ப்ரோ. ஏண்டா எதுக்கு ஆபீஸ் வர சொல்ற? எல்லாம் நல்ல விஷயம் தான் ப்ரோ. பெல்ஜியம் ப்ராஜெக்ட நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்காக அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அம்மா இது தனக்கு சொந்தமானது இல்ல, அன்னைக்கு தான் சொந்தம்னு பரிசை அன்னிக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அண்ணி உடனே ஆபீஸ் கிளம்பி வர சொல்லி என்ன ஃபோன் பண்ண சொன்னாங்க. ப்ரோ அண்ணி உடனே ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வை ப்ரோ. ஓகேடா, அனுப்பி வைக்கிறேன். ஓகே ப்ரோ. என்ன வீடு திறந்திருக்கு? இங்கதான் இருக்கீங்களா? பார்வதி, ஆதி மாப்ள வாங்கண்ணே. வாங்க மாமா. அதோ வந்துட்டேன் மாப்ள. வாங்க மாப்ள. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் மாப்ள, உட்காரதுக்கெல்லாம் டைம் இல்ல. பார்வதி ஆபீஸ் கூட்டணும் சொல்லி அருண் மாப்ள வண்டி அமைச்சிருக்காப்ல. எதுக்கும் மாமாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். என்ன போன் அடிக்குது? அருண் மாப்ள சொல்றா மாப்ள. மாமா எங்க இருக்கீங்க மாமா? இங்க ஆதி மாப்ள வீட்டுல 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாப்ள. சரி நீ அண்ணியை கூப்பிட்டு சீக்கிரம் ஆபீஸ்க்கு வா மாமா, இங்க அம்மா வெயிட்டிங். சரி மாப்ள, சரி. அதோ உடனே கூப்பிட்டு கிளம்பிற பார்வதியா. சீக்கிரம். ஐயோ, அருண் மாப்ள கால்ல சுடு தண்ணி ஊத்தி பறக்குறாமா. சரி சரி பார்வதி வா, நம்ம உடனே போவோம். என்ன அருண், சொல்லிட்டியா? பார்வதி வந்துட்டு இருக்காளா? அம்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டேம்மா, கிளம்பி வராங்களாமா. சீக்கிரம் வர சொன்னல. அம்மா பிக்கப் பண்றதுக்கு காரை அனுப்பிச்சிட்டேம்மா, நேரம் வந்துகிட்டு இருப்பாங்கம்மா. ஓகே குட். வந்த உடனே இங்க கூட்டிட்டு வா. சரிம்மா. அம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே வரேன். சரிப்பா. நல்ல பையன். பாக்கும்போது அப்படிதான் தெரியும், ரொம்ப குறும்பானவன். அண்ணி என்ன அண்ணியை காணோம்? மாமா மாமா. என்னடா மாப்ள? மாமா அண்ணி எங்க மாமா? ஒரு நிமிஷம் இருடா மாப்ள, அவசரப்படாத. லக்கேஜ் எல்லாம் வெளியே இறக்க வேணாம். பாத்தீங்களா, எல்லாம் ஒருத்தரா வெளியே வாங்க. யாரும் காலைகளை இடிச்சுக்காம பொறுமையா இறங்குங்க. மாமா
டேய் மாப்ள இருடா மாப்ள, இந்த கிழவிங்க எல்லாம் பத்திரமா இறங்கிட்ட பாடி ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். பாட்டிங்களா ஓரமா தள்ளுங்க, கதவை சாத்தணும். அப்படியே இல்லைங்க மாமா இப்ப கேள்றா. அண்ணி எங்க மாமா? அதை ஏன்டா மாப்ள கேக்குற? அது வந்து மாப்ள, நீ எனக்கு போன் பண்ணல, ஆமா அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அருண் மாப்ள கால்ல சுடு தண்ணி ஊத்தின்னு பறக்குறாமா. சரி சரி பார்வதி வா, நம்ம உடனே போவோம். நான் வரலண்ணே. ஏமா? ப்ராஜெக்ட் சக்சஸ்க்காக உனக்கு கிஃப்ட் கொடுக்க அம்மா அவங்க ஃப்ரெண்டை வெயிட் பண்ண வச்சிருக்காங்க பார்வதி. அருணும் கார் அனுப்பிச்சிட்டான். இப்போ நீ போலனா அது தப்பா இருக்காத பார்வதி? அது ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்கு வீட்ல சின்னதா ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு மாமா. பூஜை அப்புறமா வந்து பண்ணி கூடாதா பார்வதி? இப்பதான் அந்த நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல தான் அந்த பூஜையை பண்ணணும். gift வாங்கறதுக்கு பூஜையை தள்ளி போட்டா அது சாமி அவமதிக்கிற மாதிரி ஆயிடாதா? இப்ப என்னமா பண்றது? வெற்றிக்கு நான் தான் சொந்தக்காரின்னு அம்மா சொல்லிருக்காங்க. ஆனா நான் மட்டுமே அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அந்த 4 பாட்டிங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு. அதனால gift அந்த பாட்டிங்க வாங்கிட்டு போட்டோம். பாட்டிங்க வாங்கிட்டு போட்டுமா? ஏமா அகிலக்கா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க அந்த 4 பாட்டிங்களையும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா மாப்ள, இதான் நடந்தது. சரி மாமா, நம்ம போலாம் வா. சரி பாட்டிங்களா வாங்க எல்லாரும் போவோம். பாத்து நடங்க. பாட்டி இதான் பெரிய பாட்டியா வாங்க பாட்டி, பாத்து பாத்து வாங்க, பாத்து பாத்து வா. டேய் மாப்ள நீ முன்னாடி போய் வழி காட்டு, நான் உங்களுக்கு கூட்டி வரேன். போ வாங்க பாட்டி வா. வாங்க வாங்க மெதுவா வாங்க பாட்டி. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், வாங்க. அருண், அம்மா, பார்வதி எங்க? ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சதுக்காக வீட்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. பூஜையை பாதியில விட்டுட்டு வந்தா அபசகுணம் ஆயிரும்னு இவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்புறமா வெற்றிக்கு அவங்க மட்டும் உரிமை கொண்டாட முடியாது, அதுல இவங்களுக்கும் பங்கு இருக்கு. அதனால தான் அந்த கிஃப்ட இவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்கம்மா. வெரி குட் அகிலா, வெரி குட். அந்த பொண்ணு உன்ன மாதிரியே யோசிச்சிருக்கு பாரு. எனக்கு அந்த பொண்ண உடனே பார்க்கணும் போல இருக்கு. ராஜி, இன்னைக்கு அவளால வர முடியல. உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல அகிலா. அந்த பொண்ணு எவ்வளவு ஹானஸ்டா யோசிச்சிருக்கா. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய மனசு அகிலா. I know. நான் அந்த பொண்ணுகிட்ட போன்ல 2 வார்த்தை பேசட்டுமா? ஷூர், கண்டிப்பா. அருண், அம்மா, பார்வதிக்கு ஒரு போன் போட்டு கொடு. ஓகேம்மா. சின்னையா போன் பண்றாரு. சொல்லுங்க சின்னையா. அம்மாவோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணுமா? போன் அவங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்க பேசுறீங்களா? கொடுங்க. ஆண்டி. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ மேடம். நேர்ல வர முடியாத சூழ்நிலை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லம்மா, உன்னோட பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுன்னா இப்படிதான் பெருந்தன்மை உள்ளவளா இருக்கணும். என்ன ரொம்ப புகழ்றீங்க மேடம். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, உண்மையா சொன்னேன். உங்க குரல் எனக்கு பழக்கமான குரல் மாதிரி இருக்கு. எனக்கு கூட எங்கேயோ இந்த குரலை கேட்ட மாதிரி தான் இருக்கு. ஆமா, உன்னோட பேர் என்ன? பார்வதி. பார்வதியும் அகிலாண்டேஸ்வரியும் ஒண்ணுதான். அதான் நீ அகிலாண்டேஸ்வரி மாதிரியே சிந்திக்கிற. இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா உங்களை நேர்ல வந்து பாக்குறேன் மேடம். எனக்கும் உன்னை பார்க்கணும் போலதான் இருக்கு. கண்டிப்பா மீட் பண்ணுவோம் பார்வதி. ஓகே, நான் அருண் கிட்ட கொடுக்கற போன. ஓகே, உங்களுக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க சின்னையா. அகிலா, அந்த ரவுடி பொண்ணுக்கு ஆப்போசிட்டா இருக்கா இந்த பொண்ணு. சரி, இந்த கிஃப்டை இவங்களுக்கு கொடுத்துடலாமா அகிலா? கண்டிப்பா ராஜி, அதுவும் உன் கையால நீ கொடுக்கணும். வா. சரி. ஆண்டி ஒரே நிமிஷம். பாட்டி நீங்க இப்படி வாங்க. பாட்டி போ, பக்கத்துல நீங்க இப்படி வாங்க. பாத்து எல்லாம் அப்படியே ஒண்ணா நில்லுங்க. வாங்க. தள்ளு மாமா. நான் அப்படியே ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறேன். டேய் மாப்ள போட்டோ பளிச்சுனேறா. சரி சரி மாமா, பாட்டிகளோட நீ பறக்கறியே.
ஓகே ரெடி ஸ்மைல். இருக்கட்டும், பரவாயில்ல. எங்க இந்த விசுவாசம்? ஆ, ஆ. வா 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 வா. என்ன சுந்தரம், அம்மா மப்டியில வந்திருக்க? டியூட்டி இல்லையா? நான் இன்னைக்கு லீவுமா, அதை சொல்லத்தான் வந்தேன். ஐயோ, இந்த ஆளை வச்சு பெருசா பிளான் பண்ணிருக்கேன், லீவுங்கிறாரு. ஏன் சுந்தரம் லீவுன்னா அப்போ நான் சொல்ற எந்த வேலையும் நீ செய்ய மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, தலையெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ கார் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு நல்ல டேப்லெட்டா வாங்கிட்டு வாயேன். ஓ, இதாங்கம்மா மாத்திரை. இது என்ன மாத்திரை? தலைவலி மாத்திரை தாம்மா. இப்பதான் நான் வாங்கிட்டு வந்தேன். தலைவலின்னு தான் லீவு சொல்ல வந்தேன். அதுக்குன்னு நீ போடுற மாத்திரையெல்லாம் நான் போட முடியாது. எனக்கு இப்ப தலைவலி மாத்திரையெல்லாம் வேணாம். நீ போய் நல்ல ஐஸ்கிரீமா பார்த்து வாங்கிட்டு வா. என்ன ஃபிளேவர்மா? என்னமோ ஒண்ணு. இங்க பாரு, மளிகை கடையில வாங்க கூடாது. நல்ல ஐஸ்கிரீம் பார்லரா பார்த்து நல்ல ஐஸ்கிரீமா வாங்கிட்டு வரணும். போ. ஐஸ்கிரீம் இருங்க இருங்க. இந்த ஆளு வேற. எல்லா பிளானும் நல்லபடியா நடக்கணும். அம்மா, அம்மா இந்தாங்கம்மா ஐஸ்கிரீம். அதுக்குள்ள ஐஸ்கிரீமா? நான் தான் உன்னை மளிகை கடையில வாங்க கூடாதுன்னு சொன்னேன்ல. இதுவும் ஐஸ்கிரீம் பார்லர்ல இருந்து வாங்கிட்டு வந்ததுதாம்மா. ஐஸ்வர்யம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யாவா? அப்புறம் அவளுக்கு கொடுக்காம இங்க கொண்டு வந்திருக்க? அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கம்மா. அவ வேணான்னு சொன்னா அதை நான் சாப்பிடணுமா? எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம். எனக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் வேணும். நல்லா பாருங்கம்மா, பட்டர் ஸ்காட்ச் தான். பட்டர் ஸ்காட்சா? ஆமாம்மா. இருந்தாலும் இதை பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. ஏப்போ, எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வேணாம். நீ நீ போய் நல்ல இளநியா பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. சுந்தரம், எங்க போற நீ? இளநீர் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. கார் எடுத்துட்டு போ. காம்பவுண்ட் தாண்டி பக்கத்து தெருவுல இளநீர் இருக்குது, எதுக்குமா காரு? நான் நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அந்த காம்பவுண்ட் கிட்ட இருக்கிற இளநிக்காரன் கிட்டயா? அவங்கிட்டலாம் வாங்காத. அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. என்ன அவன் மதிக்கவே மாட்டான். ரொம்ப எடுத்து பேசுவான். அதுவும் இல்லாம அவன் விக்கிற இளநீ எல்லாம் டேஸ்டாவே இருக்காது. நீ என்ன பண்ற, நேரா வடபழனிக்கு போ. அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட ஒட்டின மாதிரியே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில தான் பொள்ளாச்சி இளநீ எல்லாம் கிடைக்கும். ஓஹோ. அந்த கடைக்காரன் கூட கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டைலா இளநீ வெட்டி கொடுப்பான். அவங்கிட்ட போய் வாங்கிட்டு வா. அதுவும் செவ்விளனியா பார்த்து கேட்டு வாங்கிட்டு வா. உடனே போ. சரிங்கம்மா. நந்தினி, ஆண்டி, இங்க பாரு. அந்த விஸ்வாசத்துக்கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு அனுப்பியிருக்கேன். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அப்படியே கட்டி போடு. ஓகே, புரிஞ்சுதா? கிரே கலர் ஹோண்டா சிட்டி. ஓகேவா? ஓகே ஆண்டி. சுந்தரம், சுந்தரம், ஐயா. ஏன் சுந்தரம் இறங்கிட்ட? நான் ஆபீஸ் போனோம், கார் எடு. அது வந்து வனஜா அம்மா இளநீர் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஐயா. காம்பவுண்டுக்கு வெளியே தானே இளநீர் கடை இருக்கு, வனஜா வாங்கிக்க மாட்டானா? அது வந்து அந்த இளநீர் கடைக்காரன் வனஜா அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அதனால அங்கே இளநீர் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல தான் வனஜாவை யாரும் மதிக்கிறது கிடையாது. காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற இளநீர் கடைக்காரன் கூட மதிக்கிறது இல்லையா? அது சரி, அப்ப இளநீர் வாங்க எங்க போற? வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் பொள்ளாச்சி இளநீர் விற்கிறானா, அங்க போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஐயா. இருந்தாலும் வனஜாவுக்கு திமிரு அதிகம். நான் அவசரமா ஆபீஸ்க்கு போனோம், நீ இந்த பக்கம் வா. நான் உன்னை இளநீ கடையில் விட்டுட்டு போறேன். நீ வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துடு. சரிங்கய்யா. அது வரைக்கும் நானே கார் ஓட்டுறேங்கய்யா, நீங்க ஏறுங்கய்யா. வேண்டாம் சுந்தரம், அப்புறம் நான் இறங்கி இந்த பக்கம் வரணும். நீ போய் உட்காரு, நான் உன்னை விட்டுட்டு போறேன். சரிங்க. ஏடா இந்த காரே காணா, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மச்சான், அவன் கார் நம்பர் ஞாபகம் இருக்குல்ல? கார் நம்பர்லாம் ஞாபகம் இருக்குடா.
இந்த வழியா தான் வரும்னு சொன்னாங்க. கிளம்ப நேரத்துக்கு நேரம் வந்திருக்கணுமே. ஆனா இன்னும் காணோம். புரியலையே. ஏய் வயசான ஆளு, வண்டியில டிரைவர் வேற இல்ல, அதனால வண்டியை மெதுவா உருட்டிட்டு வருவாப்ல. பாரு மச்சான். ஏய் ஏதோ கார் வர மாதிரி இருக்கு. இதானா? நம்பர் TN01AK9769. இதாடா. ஏய் அந்த காரை ஃபாலோ பண்ணு. போ. ஆள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாவா போயிட்டு இருக்கான். நூல் பிடிச்ச மாதிரி போ. ஏய் இந்த ஏரியாவெல்லாம் நல்லா செக் பண்ணுறல. CCTV தான் எங்கேயும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. ஆள் இல்லாத இடமா பார்த்தா அவனை கரெக்டாக தூக்கணும். இந்த கிட்னாப்போட கலையே என்ன தெரியுமா? ஃபாலோ பண்ணுறது தான். எப்படி ஃபாலோ பண்ணுறான் பாரு, நூல் பிடிச்ச மாதிரி. CCTV இல்லாத இடமா பார்த்து நம்ம வேலையை முடிக்கணும். புரியுதா? அதே மாதிரி போலீஸ் பூத் சரௌண்டிங்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தான் அவனை தூக்கணும். ஏன்னா உடனே நியூஸை பரப்பிட்டான்னா வழியில வலிச்சு மாட்டேன். ஏய் நான் சொல்ற இடத்துல கை காட்டி பம்பர் கால் இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லு. சரியா? ஓகேண்ணே. ஏய் ஓவர்டேக் பண்ணு. ஏய் சரி போமாமே. சார் நம்பர் கீழே விட போகுது சார். நிப்பாட்டானா? நான் நிப்பாட்டி காட்டா. ஏய் நம்ம வண்டி ஓரமா நிப்பாட்டு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. வண்டி சரியா தானே இருக்கு? புரியல. நல்லதானே இருக்கு வண்டி. சீக்கிரமா ஏத்துறேன் உள்ள ஏத்துறேன் சீக்கிரம் அண்ணா நீங்க முன்னாடி போங்க, நான் அந்த கார் எடுத்துட்டு வந்துடுறேன்.